ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். 9/1/2026 வெள்ளிக்கிழமை சொர்ணகேரளம் கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கெஸிங் ஒன்று பார்த்துடலாம். போன மாதம் இதே செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 995ன்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து 825 வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் வந்து வியாழக்கிழமையோட ரிசல்ட் வந்துட்டு 439ன்ற மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணல, பேர் நம்பர் தான் கொடுத்துருந்தேன் போஸ்ட்டில். 0459 அதுக்குள்ளே வரலான்னு சொல்லியிருந்தேன். 39ன்ற மாதிரி தான் வந்துருக்கு பிசி இன்றைக்கி. வந்து லாஸ்ட்டாக வந்து செவ்வாய்க்கிழமைக்கு வந்து கொடுத்துருந்த கெஸ்ஸிங் வந்து ரிசல்ட்டில் வந்து கெஸ்ஸிங்கில் எடுத்ததில் வந்து எந்த நம்பரும் மேட்ச் ஆகலை. ஆனால் பேர் நம்பர் கொடுத்துருந்தேன். பேர் நம்பரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 டிஜிட்டு 345 ரிசல்ட்டு. பேர் நம்பரில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4D 3 டிஜிட்டே வந்து 345 இருந்தது. யாராவது மேட்ச் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து போன மாதம் இதே 2வது வாரம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்ற கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு, ப்ளஸ் வெள்ளிக்கிழமை எந்த ரூட்டில் ஃபாலோ போகிறோன்ற கெஸ்ஸிங் பார்த்துட்டு இன்றைக்கி உண்டான பேர் நம்பர்ஸ் வந்து பார்த்துருவோம். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். லாஸ்ட் மந்த்து இதே வாரம் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 995 2வது வாரம் வெள்ளிக்கிழமை. அதுக்கடுத்து 3வது வாரம் 486, அடுத்த வாரம் 954, போன வாரம் 825, அண்ட் இன்றைக்கி வியாழக்கிழமையோட ரிசல்ட் வந்து 439. மந்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரை மார்க் பண்ணுவோம். லாஸ்ட் மந்த் வந்து அந்த ரூட்டு தான் நமக்கு மெயின் ரூட்டு. அது வந்து 2வது வாரம் டு 2வது வாரம் அப்படி தான் வந்து கேல்குலேஷன் ஃபாலோ ஆகும். அதனால தான் வந்து அதை மெயினாக எடுக்கிறது. இப்போ 95 வந்து எப்படி வந்து 995க்கு 1 டே பிஃபோரில் வந்து வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 262. இங்கே வந்து க்ளூ நம்பரோட பிசி பாருங்கள் 23. வீடியோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். 23 கண்டினியூவேஷன் வந்து 34, அடுத்து 45. பெரும்பாலும் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும் +1 +2 போகாமல் இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. மற்ற நாள்லாம் வந்து 23, 34, 45 முடியாமல் 46 இல்லை 56, 47 அப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 45லே நமக்கு முடிஞ்சிருச்சு. 45க்கு வந்து நமக்கு ரிசல்ட் வந்து எப்போதும் நான் சொல்கிறது தான், 45ன்னு வந்ததுன்னா ஃபஸ்ட் நம்பர் அதிகபட்சம் பவர் ஆகும் 95. இங்கே வந்து கால்குலேட்டரில் லாஸ்ட்டு 3 டிஜிட்டே வந்து 445 தான். நமக்கு 995ன்ற மாதிரி ரிசல்ட்டு வந்துருச்சு. உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த ரூட்டில் ஃபஸ்ட்டு முதல் நம்பரை நம்ம மார்க் பண்ணுவோம். நமக்கு இன்றைக்கி வியாழக்கிழமையோட ரிசல்ட் வந்து 439க்கு 45. இந்த ரூட்டு போன வாரமும் ஃபாலோ ஆகிருக்கு. போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் வந்து 592. 592க்கு நமக்கு க்ளூ நம்பரோட பிசி வந்து 53. இங்கேயும் பார்த்திங்கன்னா 53, அடுத்து 64, அடுத்து 75. 75க்கு போன வாரம் 25 அப்படியே வந்துச்சு ரிசல்ட்டு. இங்கே கால்குலேட்டரில் வந்து 475 இருக்குது. இது பவர் பண்ணால் 925ன்னு வரும். -1ல் 825ன்னு போன வாரம் வந்துருச்சு. அப்போ இந்த ரூட் வந்து போன வாரம் ஃபாலோ ஆகிருக்கு. நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா இந்த 45க்கு அடுத்து 56, 67ன்னு போய் முடியும். 67ன்னு போய் முடிஞ்சதுன்னா நேற்று ரிசல்ட்டு 817, மறுபடியும் 67 நம்ம கால்குலேஷனில் வருது. அப்போ இந்த 67 நாளைக்கு வந்து 17ன்னு மறுபடியும் ரிப்பீட் ஆகுமா அல்லது 62ன்னு வருமா? அப்போது நம்ம 67க்கு செகண்ட் நம்பர் பவர் ஆனால் 62, ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆனால் 17. கால்குலேட்டரில் ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் 6. அப்போ 6க்கு பவர் வந்து 117, 162. போன மாதம் ரூட்டில் இந்த 2 நம்பர் வந்து மறுபடியும் 17 62 வந்து சொல்ல முடியாது, அந்த நம்பரே தான் வந்துட்டுருக்கு. 162 62 17 வந்து நமக்கு நாளைக்கு பிசியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து போன வாரம் 2 வாரம் ஃபாலோ ஆகிருக்கு. 162 117 இது எதுவுமே வந்து போன மாதம் ரூட்டில் வந்த அதே மேட்சிங் கால்குலேஷனில் மார்க் பண்ணனால 162 117 உங்கள் விஷயம் வந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரிசல்ட் 439 எப்படி வந்ததுன்றதை பார்த்துருவோம். 439க்கு நமக்கு நேற்று 817. க்ளூ நம்பரோட பிசி 23. 23க்கு +1 கால்குலேஷனில் 34 முடிஞ்சு போச்சு. 34க்கு
செகண்ட் நம்பர் பவர் ஆயிடுச்சு 39. ஏ போர்டு வந்து 3 +1 ஆகிட்டு 439ன்னு வந்துச்சு. கால்குலேட்டரில் இருக்கிற நம்பரில் +1 -1 தான் வந்து நமக்கு இல்லை டேரெக்டோ வந்து ஏ போர்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 439 வந்துடுச்சு. இந்த ரூட் நாளைக்கு ஃபாலோ ஆச்சுன்னா 45க்கு அடுத்து 56ன்னு முடியணும். அப்போ 56ன்றது எப்படி வரும்? 56ல் செகண்ட் நம்பர் பவர் ஆச்சுன்னா 51, ஃபஸ்ட் நம்பர் பவர் ஆச்சுன்னா 06. இப்போ 06னா ஃபஸ்ட் நம்பர் வந்து 5 இருக்குது. நமக்கு ஒரு 0, 51, 506 இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, போன மாதம் ரூட்டில், போன வாரம் ரூட்டில், இன்றைக்கி ரூட்டில் எல்லாமே மேட்ச் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் வந்து இந்த நம்பரே போதுமானதாக இருக்கும். இதில் வந்து கரெக்டாக வந்து சிங்கிள் நம்பரை பேர் நம்பரில் மேட்ச் பண்ணோம்னா கரெக்டாக க்ளீனாக வந்துடும். இப்போது போன மாதம் நமக்கு சி போர்டு க்ளூ நம்பர்லேருந்து எதுவுமே மேட்ச் ஆகலை. போன வாரம் வந்து இந்த சென்டர் நம்பர் சி போர்டில் 5க்கு அங்கே 5 வந்துச்சு. போன மாதம் வந்து இந்த 3ம் இந்த 2ம் சி போர்டில் வரல, 5 வந்துடுச்சு. இப்போ நமக்கு வந்து நாளைக்கு 4, 5 நமக்கு போன மாதம் ரூட்டில் பார்த்தா இந்த நம்பர் எதுவுமே வந்து நாளைக்கு சி போர்டில் மேட்ச் ஆகாது. அதுக்கு முந்தின வாரம் பாருங்கள் 4, 1, 4 வந்து வந்திருக்கு. இப்போ இந்த 4 ஒரு வேளை இதில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா, நீங்கள் 6க்கு 0க்கு எதாவது மேட்ச் ஆச்சுன்னா சி போர்டில் 4 கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முந்தின வாரம் இங்கே 1 பவரில் 6. அப்போ இந்த 4 தான் வந்து சென்டர் நம்பர் தான் வந்து அதிகமாக வந்து வெள்ளிக்கிழமைக்கு டைரெக்டாகவோ பவர்லேயோ ஃபாலோ ஆகுது. சி போர்டில் 4, 9 வந்துச்சுன்னா இந்த நம்பருக்கே வந்து நீங்கள் சி போர்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். 62க்கு 17க்கு 0, 5க்கே வந்து 4, 9 சி போர்டில் மேட்ச் பண்ணாவே வந்து போதுமானதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பேர் நம்பர்ஸை பார்த்துருவோம். லாஸ்ட்டு மந்த்து பேர் நம்பர் வந்து போன மாதம் பேர் நம்பர் வந்து 953654. இதில் 95 ஆல்மோஸ்ட் வந்து பிசி பாஸ் ஆகிடுச்சு. அண்ட் போன வாரம் லாஸ்ட் வீக் வந்து பேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 87, 25, 73. இதுலேயும் 25, 8 பாஸ் ஆகிடுச்சு. 3 டிஜிட்டே வந்து பாஸ் ஆகிடுச்சு. ரிசல்ட்டு 825. இப்போ இன்றைக்கோட பேர் நம்பர் வந்து க்ரீன் கலரில் நான் எழுதுகிறேன். 62, 29, 73. இதுலேருந்து 3D, 4D, பிசி 3த்துக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. நம்ம 162 அங்கே எடுத்திருந்தோம். 62 இங்கே இருக்குது. 29, 73 இதுக்குள்ளே வந்து போன மாதம் பார்த்திங்கன்னா இங்கே, போன வாரம் இங்கே, நாளைக்கு இதுலேயோ எதுலேருந்து வேணால் வந்து நமக்கு பிசி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எடுத்துருக்க 3 நம்பரில் வந்து 162, 117, 051, 506 இது 4 நம்பர் தான் வந்து நம்ம போன மாதம் ரூட்டில், போன வாரம் ரூட்டில், இன்றைக்கோட ரூட்டில் மேட்ச் பண்ணது 4 நம்பர் தான். இதில் வந்து எனக்கு சிங்கிள் ஷாட்டாக வந்து நாளைக்கு வந்து வரலான்ற மாதிரி இருக்கிற நம்பர்னு பார்த்திங்கன்னா, இதில் மேட்ச் பண்ணதில் இந்த 62, 162 நம்பர் சிங்கிள் ஷாட்டாக வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் சிங்கிள் எப்படி வருதுன்னு பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். சி போர்டில் 4, 9 வரலாம். அப்போ இங்கே 9 இருக்குது. அதையும் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு சொந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் ஆகணும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நாளைக்கு ஒரு சொந்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.